all. My name is Giridhar. I am studying from 9th year. Going to take about seminar. Types of sector. There are 3 types of sector. First one is primary sector. Second one is secondary sector. Third one is tertiary sector. Primary sector also called as agricultural sector. Primary sector also called as agricultural sector. Next one, secondary sector. Secondary sector also called as industrial sector. Next one, tertiary sector. Tertiary sector also called as service sector. Primary sector is the economic sector making direct use of natural resources. This include, for example, agricultural, forestry, fishing, mining, extraction of oils and gases. The primary sector is usually most important. Less developed countries and typically less important in agriculture, industrial countries. Next is secondary sector. Secondary sectors covers activity in which natural products are changed into form through the way manufacturing. It next is after primary. For example, secondary sector. For example, using cotton fiber from the plant. Next one, tertiary sector. Tertiary sector is a sector where the employment of the peoples and their goods and service from primary and secondary sector take place. Example, trade, banking, trade communication. These are activities related to transport, communication, bank and trade are included in tertiary sector. Thank you. எனது பெயர் காமனோத். அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் காமனோத். நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இன்று எனது தலைப்பு தண்ணீர். தண்ணீரின் இன்றியமையாமையை பற்றியும் பண்டைய காலத்தில் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவை பற்றி இச்சிறுகதை இப்போது நாம் பார்க்க போகிறோம். வெயில் குரூரமாய் அடித்துக் கொண்டிருந்த வேளையில், குரூரமாய் என்றால் கொடூரமாக அடித்துக் கொண்டு தனிய தொடங்கிய வேளையில் பேசஞ்சர் ட்ரெயின் வெகு தூரத்தில் ஒலி எழுப்பிக் கொண்டு வருகிறது. கந்தவாடி தாண்டியவுடன் இன்ஜின் டிரைவர் இப்படித்தான் ஒலி எழுப்பிக் கொண்டு வருவார். வெளியில் திண்ணைக்கு வந்து தூணை பிடித்து எட்டி பார்த்தால் இருந்தார். அப்பொழுது தனது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் தனது அம்மா வீட்டின் உள்ளே இருந்து கொண்டு வீட்டில் பொட்டு தண்ணி கூட இல்லை என்று கூறினாள். அப்பொழுது அவளுக்கு ரயில் வெகு தொலைவில் இருந்து வருவது மங்கலாக தெரிந்தது. அவள் தண்ணீர் குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்துக் கொண்டு சென்றாள். தனது தந்தை திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு ஆட்டை பார்த்து கொண்டு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார். அவள் குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்துக் கொண்டு மேட்டை எட்டிய பொழுது 7-8 பெண்கள் கையில் குடங்களை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தனர். தன்னை முந்த பார்த்தபோது அவள் முந்திக்கொண்டு ரயில் நிலையத்திற்குள் ஓடினாள். ரயில் நிலையத்திற்கு ஓடிய போது ரயில் வெகு தொலைவில் யானை பிளறியது போல் ஒலி எழுப்பிக் கொண்டு வந்தது. அவள் ஒரு பெட்டிக்குள் சென்று தண்ணீர் குடிக்க இருந்த குவளையை எடுத்து அதில் தண்ணீரை நிரப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அரை குவளை ஒரு குவளையாக எடுத்து குடத்தில் ஊட்டினாள். ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை நிறத்தில் உடைகளை அணிந்து கொண்டு பச்சை கொடியை காட்டினார். ரயில்
ரயில் செல்லத் தொடங்கியது. அவள் வெளியே குதித்திடலாம் என்று எண்ணி வெளியே செல்லும் போது ஒரு கை உள்ளிருந்து வந்து அவளை உள்ளே இழுத்து போட்டது. அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிவிட்டாள். தனது ஊர் மக்களும் அவளை தேடிக்கொண்டு சென்றனர். இரவில் எனது மகள் கிடைக்க மாட்டாள் என்று ரயில் பாதையிலேயே அவள் தாய் சென்றாள். அப்பொழுது விளக்கை அடித்து பார்த்தபோது ஒரு உருவம் குடத்தை தூக்கி கொண்டு நடந்து வந்தது. கிட்டே போய் பார்த்தால் அவள்தான் இந்திரா. இதற்கு முன்பாக பிலாப்பட்டியில் இருந்து தான் 3 மைல் தூரம் இருக்கும். பிலாப்பட்டியில் இருந்து தான் தண்ணி எடுத்துக்கொண்டு வர வேண்டும். தண்ணி அவர்கள் அம்மா தான் எடுத்துக்கொண்டு வருவார். பிலாப்பட்டியில் காலையில் பிலாப்பட்டி ஜனமே தண்ணி எடுப்பர். மதியம் தான் வெளியூர் ஜனங்களுக்கு கிணறு தண்ணீர் எடுப்பதற்கு கொடுப்பர். மதியம் தான் போய் எடுத்து வர வேண்டும். 3 ரயில் நிலையத்திற்கு பக்கத்தில் இருந்த வீடுகளில் ரயில் எங்கே தண்ணி இல்லை என்றாலும் ரயிலுக்கு மட்டும் தண்ணி வந்துவிடும் என்று கூறிய போது ஒரு ஜனமாக தண்ணீர் எடுப்பதற்கு ரயில் நிலையத்திற்கு செல்வார்கள். நன்றி. Good morning to all. I am S. Bharani from 9th A. I am going to take maths. Today we can see one sum. I will explain this sum. In this sum we will use the scientific notation. First we want to remove this point. Next, here how much digit are here 3 digits, here 6 digits. In this want to add the 3 0. That means this is the answer for this sum. Here 3 digits, here 6 digits. In this want to add the 3 digits. Digit for coming to 6 digits. This is the answer. Thank you. My name is Naveen Bharat. I am studying in 9th A. Today I am going to take about social seminar. There are the types of employment. There are 2 types of employment: organized sector and the organized sector are registered. The terms are fixed and regular. They receive the wages. They receive higher wages. This is called organized sector. And the organized sector, the employments have job security. Next, unorganized sector. The unorganized sector are not registered. The employees do not have job security. They receive lower wages. This is called unorganized sector. Next, private sector and public sector. There are 2 types of economical activities: private sector and public sector. Private sector. The private sector is profit motive, and public sector is service motive. In public sector, the government owns the assets. In private sector, the private individual owns the assets. Wages are paid by government, and in public sector, the wages are paid by the private individual. Thank you. Good morning to all. My name is S. Ramesh. I am studying 9th A. My topic is motion. The motion is the position of change the position of an object of over time. Motion is classified into 4 types. Circle motion. Auxiliary motion.
straight line is called linear motion. Circular motion is a motion, and a motion in a circular path is called circular motion. Oscillatory motion, a repetitive of a four-row motion. Four-row motion and it's change the place and along the path. Random motion of an object which does not in the above category. Thank you. Good morning, all. My name is Emily Kadigo. I am going to teach about set. Now we have the formula is 2 power 1. My name is Harish. I am coming from 98. I am going to take seminar today. The topic is the there are 3 characters. Margie, Tommy, and county inspector. And Margie's mother. This is our future story. Once Tommy went to. This is our future story. It is an imaginary high school. Once Tommy went to the library, and he took the book and went to the class. He was opening the book and turning the pages. He thought that the words will run. He thought that the words will run here and there. But it is a book. It will not move here and there. And Margie was. Margie was 9 years old and Tommy was 13 years old. It is a future story. It was happened in 2157. 157. It was 157. Margie's age is 9. Tommy's age is 13. Once Margie was there is no school in the future days. There is a robot called mechanical teacher. Margie want to put the test paper in the slot, and the mechanical teacher taught the lesson about geography. And
one day Margie went to the Tommy's house and asked brother, what is this? What are you writing? I'm writing about the school. I don't like school, Margie said. Tommy said, my grandfather's grandfather and my grandfather's grandfather studied in the school. Margie asked, school means what is mean by school? School means, Tommy said, school means there is one building. The students will go to the teacher and learn the same lesson. And one day and Margie's mother called Margie school. At that Margie's mother called and she went to the bedroom and there were mechanical teacher was waiting for taking the lesson. Margie put the test paper in the slot, and one day the mechanical teacher was repaired and the county inspector came to the home and he repaired the mechanical teacher, and he told to the Margie's mother, there is small mistake that your daughter said this night. It was teaching to the 10 to 13 years old, 10 to 13 years. And one day Tommy's robot was repaired. Tommy's robot was repaired. Then the county inspector came and saw the robot. It was history full lesson was damaged, so he took the Tommy's robot to the shed. At the last, the Margie was very sad. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சுகேஷ். நான் 9ஆம் வகுப்பு ஆசிரியர் படிக்கிறேன். இன்றைய தலைப்பு ஏவுதழுவுதல். ஏவுதழுவுதல் வந்துட்டு நம்மளுடைய பண்டைய ஏவுதழுவுதல் வந்து நம்மளுடைய பழமை. ஏவுதழுவுதல் வந்து நமக்கு தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டு. பண்பாட்டு அடையாளங்கள் முல்லை நிலத்து மக்களோட அடையாளத்தோடும் ஏவுதழுவுதல் திகழ்கின்றது. முல்லை நிலத்து மக்களின் வேளாண் துறைகளில் திகழ்கின்றது. பாலைநிலத்து மக்களின் போக்குவரத்துக்கு மாடுகள் மிக முக்கியமானது. தமிழக விவசாயிகள் தங்களது உழவுக்கு பயன்படுத்தும் கருவிகளோடு அறுவடைக்கு பெருந்துணையாக இருக்கும் மாடுகளை போற்றும் வகையில் மாட்டுப்பொங்கல் விழா நடைபெறுகின்றது. அவ்விழா ஒன்று மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு மாடுகளுக்கு பொங்கலை ஊட்டி விடுவார். நன்றி. Good morning to all. My name is M.K. Srikhan. I am studying in 9th A. Today taking topic is public sector versus private sector. Economic habits are classified into public sector and private sector. It's based on
One's association is responsible of the delivery of service. And public sector is motive to service motive. Private sector is motive is profit motive. Public sector it's classified. There are we enjoy the benefits. Medical allowance and the insurance also they are giving, and good salary also they are giving. Private sector is nothing but private sector is they will not enjoy the benefits. Why means they do not have the job security and job security and good salary. Example, public sector example BSNL, and private sector example is Tata Steel and Ashoka Land and TS Motors. Public sector is example NCL and NLCL and SAIL. Thank you. I am Tanya from 9th A and take a board seminar in mathematics. Synthetic division. Take a quotient of x cube. Quotient of x cube is 1 plus x squared quotient is 2 and x quotient minus 1 and minus 4. Here x plus x plus 2 is equal to 0. X is equal to minus 2. Starting with 0. 1 plus 0 is 1. 1 into minus 2 is equal to minus 2. 0. 0 multiplied minus 2 is equal to 0. Minus 1. Minus plus 1. 2 is 2 is equal to minus 2 is the answer. Then is equal to 1 to minus 1 to minus x power 1 x cube plus 0 x minus 1 remainder is equal to minus 2. Thank you. Good morning to all. My name is Jivanraj. I am studying 9th A. I am going to take seminar topic. First one is primary sector. Second one is secondary sector. Third one is tertiary sector.
sector is also called as agriculture sector. Secondary sector is also called as industrial sector. Tertiary sector is also called as service sector. Yes. For example, private sector, forestry, agriculture, and fishing. Secondary sector, manufacturing, small and large scale industry. Tertiary sector, banking, trade, essential and transport. Thank you. Good morning to all. My name is Elizabeth and coming from 9th A. Today I am taking seminar. The lesson name is I cannot shine the trees anymore. This is one prose. So now we can go to the lesson. One of the old visitor came to this old house and he came and stand in this old house outside the roadside. He stood on the roadside and see the house and the little girl. Now the new owner came to the new owner's daughter. He came outside and see why are you seeing my house? You are going to buy my house. The visitor told, no, it's my old house. That's why I'm seeing. The girl told, it is your old house. How I can believe it? And he told, it is my jackfruit tree. In the tree, I kept my old memories. And my grandfather's iron cross. So I seen the jackfruit tree, and the girl invited him inside, and the visitor sat under the jackfruit tree. And they speak, and here only and the visitor told that you have this jackfruit tree, you kept the iron cross. That visitor told, yes. And the little girl climbed the tree and take the iron cross and came. And the visitor gave the gift, the iron cross, to the girl. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் வி கணேஷ் கிருஷ்ணா. நான் எடுக்க போற தலைப்பு ஏபிஜே அப்துல் கலாம். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சியில் களம் கட்டி ஈடுபட்டினார். இவர் இந்த ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாடு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் பொறியாளராக பணியாற்றினார். இந்தியாவின் உரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளியில் கல்வியை தமிழில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. Good morning to all. My name is Devani. Today's my seminar is the Moonwangers. The Moonwangers are Cheras, Choras, Pandyas. The Cheras ruled the Kerala and the western part of Tamil Nadu. And the Cheras whole town is Usuri and Tondi. The Cheras symbol is bow and arrow. Cholas they rule the northern part of the Tamil Nadu and Kerala. Their whole town is
Good morning, my name is V. Kishan. I take seminar about the English neighbor. One day, the olden days, there was an honest man with his wife who had a pet dog. They feed a fish to the dog. One day, old couples went to the garden for their work with the dog. The dog shouting one place and barked, wagged the ground with his tails. The old couple think there was nice to eat under the ground. They digged the ground and there was precious things like gold and silver. They buy a cornfield and a rice field and other money give to the poor peoples. They near one neighbor with a navies. He killed the dog. Thank you. Good morning to all. My name is V. Sujit. I am studying 9th year. Today I am taking seminar is Maths exercise 3.6. First question, third solution. P square minus 6p minus 16. P side no have value, so P side is 1. 1 into 16 is minus 16 is equal to minus 16. We want to multiply by multiplying means 1 to come 16 plus means 1 to come minus 6. Minus 6. Minus 8 plus 2. Minus 8 into plus 2 is equal to minus 16. Minus 8 plus 2 minus 6. Answer is equal to minus 8 by P, comma, minus 6 plus 2 by P is equal to P plus P minus 8, comma, P plus 2. Thank you. My name is Selganis. I come from 9th A. Today's topic is public sector, private sector. Public sector service motive, private sector profit motive. Public sector paid by government, private sector paid by individual artisan. Public sector works are paid by a government, private sector works are paid by individual one of the enterprise. Thank you. My name is MJ Kaushik. I am studying 9th A. Today I am going to teach about types of democracy. Democracy is classified into two types: direct democracy, indirect democracy. Direct democracy, the people express their will be on public affairs. The type of
indirect democracy. The people express their opinion public affairs through elected by the representative. Through elected representative, the type of government is called indirect democracy. Indirect democracy example is USA and UK. Thank you. Good morning to all. Myself, I am coming from 98. My seminar is English seminar, memory poem. I am taking seminar Stopping by Woods on Snowy Evening. The author name is Robert Frost. Now we can see the author, Robert Frost, born on 1874. He died on 1978. He died on 1978, and he is an American poet. Now we can go to the poem. Good writing, South is in the village, so you will not see me stopping here to watch good love. No, my little heart must think it's fair to stop it at the farmer's house here. Stop it at the farmer's house here. Between the Fargo Lake and Arthur's evening of the year, he gives his honor well to say, to ask if there is some mistake. The sound of wind, of easy wind and downward flakes.